இப்போ வந்து நம்மளால் மேலே இருந்தபடியாக ரோப் வைக்க முடியாது, அதனால் நம்ம கீழே இறங்கி தான் ரோப் வைப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன் இன்னையோட கடலுக்கு வந்து முதல் நாள் ஆச்சுங்க. முதல் நாள் முதல் வலை வாங்கிட்டுருக்கோம். மீன் வந்து அதிகமாகப்பட்ட மாதிரி இருக்குங்க. வலையை வந்து வாங்கவே முடியலை, சரியான டைட்டாக வருது. அதனால் நாங்கள் வந்து வீஞ்சியில் வந்து ரோப் போட்டு வாங்கிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் கையால் வாங்க முடியாத வலையெல்லாம் இந்த மாதிரி தான் வீஞ்சியில் போட்டு தான் வாங்குவோம். வலையை ஃபுல்லாக வாங்கி பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டிருக்குன்னு. மீன் வந்து தூர் ஃபுல்லாக இருக்குங்க. எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 டன் 3 டன் கிட்ட இருக்கேன். அதுக்கு மேலே தாங்க இருக்கேன் பாருங்க. 2 ஏரி இருக்குது. 2 ஏரினா ஒரு ஏரி வந்து எப்படியும் குறைஞ்ச ஒரு 2 டன் ஆகுது வரேன். இப்போ வந்து நம்மளால் மேலே இருந்தபடியே ரோப் வைக்க முடியாது, அதனால் நம்ம வந்து கீழே இறங்கி தாங்க ரோப் வைப்போம்.
பாரு பிள்ளைய பிள்ளைய பாரு பிள்ளைய பாரு பிள்ளைய எங்கிட்ட பிள்ளைய இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் வந்து இந்த தூரில் வந்து தூக்க முடியலைங்க. இது சின்ன தூர். இது வந்து கரை மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம போட்ட தூர். மீனோட அளவு வந்து அதிகமாக ஏறிடுச்சு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தூர் வந்து மாற்றி போட போகிறோம். இந்த தூரை தூக்கி போட்டுட்டு இந்த தூரை வெளியே எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சின்ன தூருங்க. இந்த நெத்திலி மீன்லாம் ஏறினா வெளியே போகிறதுக்காக இந்த தூர் போட்டோம். இப்போ வந்து வேறு மீன் ஏறி இருக்கனால இந்த தூரை மாற்றி போட போகிறோம். தூர் மாற்றியாச்சுங்க. வந்து வேறு தூர் கடலில் போட போகிறோம். அது போய் பார்க்க நீ அது கூட பாருங்கள், நம்ம 2 ஏரியும் மேலே தூக்கியாச்சு. போட்டு ஃபுல்லாக மீனாக தாங்க இருக்குது. குறைஞ்ச எப்படி ஒரு 3 டன் கிட்ட இருக்குங்க. மீன் எல்லாத்தையும் புறைக்கி முடிச்சுட்டு பார்ப்போம். புறைக்கி முடிச்சுட்டு ஐஸ் எப்படி போடுறோம், இந்த மீனை எப்படி சேஃப்டியாக நாம் வந்து கரையை கொண்டு வரோம், இதை பற்றின ஃபுல் வீடியோ தான். இதே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது என்ன மீனுன்னா, இது வந்து செம்மான்னு சொல்லுவோம். செம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கோ. இதில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க.
இது வந்து கன்னியாகுமரி சைடு வந்து அதிகமாக இருக்குங்க. கொலுசாலன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி சைட்லாம். அந்த மீன்லாம் இது பார்த்துக்கிறங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வலையை மாற்ற போகிறோமுங்க. இந்த வலை வந்து பிஞ்சு வந்துருச்சு. அதிகமாக மீன் ஏறினால வலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பக்கத்தில் ஒரு வலை இருக்குது பாருங்கள், அந்த வலையை தூக்கி தான் நம்ம இப்போ கடலில் இறக்க போகிறோம். அந்த வலையை இறக்கிட்டு இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு ஐஸ் போடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வலையை வந்து மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம 2வது வலை போட போகிறோம். மணி சரியாக 11:30 மணி ஆயிடுச்சு. போட்டாச்சு. திரும்பவும் நம்ம இதே மீனுக்காக தான் போட்டிருக்கோம். அந்த மீன் ஏறுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், அதனால போட்டு பார்ப்போம். நம்ம மீனை பிறக்கிறதுக்காக கூட எல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. மீன் பிறக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். மீனை பிறக்கி முடிச்சுட்டு அந்த மீனை தண்ணியில் அலசிட்டு அதை எப்படி ஐஸ் போடுறோம்னு ஃபுல் வீடியோ பார்த்துக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் கிடக்கிற மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக பொறுக்கியாச்சு. வந்து ஐஸ் போடுறதுக்காக ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு. மீனை வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபிஷ் ஹோல்டருக்குள்ள வந்துட்டோம்ங்க. அப்புறம் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட போகிறோம். நீங்கள் முதல்
அப்படி அப்படியே இருக்குங்க. வாங்கிட்டு வந்த காய்கறி, ஐஸு, பழங்கள், அப்புறம் ஜூஸு எல்லாமே அப்படியே இருக்கு. டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று காலியாக எல்லாத்தையும் ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் கொண்டு போய் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஐஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே மீன் போடுவாங்க. இப்படி தாங்க நாங்கள் 10 நாள் வந்து தங்கி கொண்டு வர மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் சேஃப்டியாக கொண்டு வருவோம். திரும்ப என்ன செய்வோம்னா ஒரு 3 நாள் கழித்து இந்த ஐஸ் எல்லாமே கரைஞ்சிருக்கு. அந்த ஐஸை வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணுவோம் எல்லா மீனுக்குமே. எத்தனை ஒரு 200 பாக்ஸ் போட்டாலும் 200 பாக்ஸுக்குமே நாங்கள் வந்து ஐஸை வந்து ரீஃபில் பண்ணுவோம். அப்போ தான் மீன் வந்து நம்ம வந்து கரையை வந்து சேஃப்டியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். இல்லைனா மீன் எல்லாமே டேமேஜ் ஆயிரும், எல்லாமே கெட்டு போயிடும்.
போடுறதுக்காக கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு 30 கூடை தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கூடை கிட்ட நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஐஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா இந்த டிஸ்கோ மீனை தாங்க அலசிக்கிட்டு இருக்கோம். அலசி இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம டிஸ்கோ மீன் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஐஸ் போடுறதுக்கு.